வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 6 உறுப்பினர்கள் சத்திய கடுதாசி சமர்ப்பிப்பு. கொழும்பில் இளைஞர்கள் காணாமல் போன சம்பவத்துடன் கடற்படையில் உள்ள சிலர் தொடர்புபட்டுள்ளதாக போலீசார் தகவல். உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானோர் தெரிவிப்பு. வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை பிரேரணை குறித்து ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் நாயகத்திற்கு வடமாகாண முதலமைச்சர் விளக்கம். இவை எமது தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு பிரதேசத்தில் உள்ளதாக கூறப்படும் கோட்டாபாய முகாம் குறித்து விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு தெஹிவளை பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்கள் சிலர் கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு 17ஆம் தேதி தெஹிவளை பிரதேசத்தில் கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் 2011ஆம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றதோடு அந்த வழக்கு மீதான விசாரணைகள் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு பகுதியில் உள்ள கோதாபை என்ற பெயரிலான கடற்படையினர் முகாமில் கடத்திச் செல்லப்பட்ட மாணவர்கள் இருக்கின்றனரா என்ற அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். අතුරුදන් වෙච්ච දරුවෝ මුලතිව්වල ගෝඨාභය කියලා காணாமல் போன சிறுவர்கள் முல்லைத்தீவில் உள்ள கோதாபை என்ற முகாமில் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த விடயம் குறித்து விசாரணைகளை நடத்துமாறு சட்டத்தரணி ஊடாக பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்றத்தின் ஊடாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் உள்ள கோட்டாபய முகாமில் மாணவர்கள் இருக்கின்றனரா என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. ලබන 23 වෙනිදා යලිත් මේ නඩුව කැඳවනවා. අප්‍රේල් 23 වෙනිදා ඒගොල්ලන් பிள்ளைகள் இருக்கின்றனரா என்பது குறித்து விசாரணை நடத்தி ஏப்ரல் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும். அந்த நாள் வரை நாம் காத்திருக்கின்றோம். பிள்ளைகளை அழைத்து சென்றுள்ளதாக கடற்படையினர் கூறுவார்களாயின் அவர்களை எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் கொழும்பில் இளைஞர்கள் சிலர் காணாமல் போன சம்பவத்துடன் இலங்கை கடற்படையினர் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிடுகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் கபிதான் டிகேபி தசாநாயக்கவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார். 2008-2009 ஆண்டுகளில் கொழும்பு பிரதேசத்தில் குறிப்பாக மட்டக்குழி அதேபோன்ற திருகோணமலை பகுதிகளில் உள்ள சிலர் காணாமல் போயுள்ளனர். இது திட்டமிட்ட குழு ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ள நிலையில் 2010ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. இதுகுறித்து விசாரணைகளை நடத்திய சந்தர்ப்பத்தில் இலங்கை கடற்படையின் சில உறுப்பினர்கள் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கடற்படை ஊடக பேச்சாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதேபோன்று அந்த குழுவிற்கு அவர் பொறுப்பாக செயற்பட்டிருந்தார். கடத்தலோடு தொடர்புடைய குழுவுக்கு தசநாயக்க பொறுப்பாக இருந்தாரா? அந்த குழுவின் கண்காணிப்பு அதிகாரியாக கடமையாற்றியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. வெள்ளைவேன் பிரச்சனை அந்த காலத்தில் இருந்தது. அந்த குழுவினர் இதனோடு தொடர்புபட்டுள்ளார்களா? வேன்களிலும் அழைத்துச் சென்றுள்ளனர், வேறு விதத்திலும் அழைத்துச் சென்றுள்ளனர். அந்த பிரிவு எங்கே இருந்துள்ளது? திருகோணமலையில் அதன் ஒரு பகுதி செயற்பட்டுள்ளது. கோட்டையை அண்மித்த பகுதியிலும் அதன் ஒரு பிரிவினர் செயற்பட்டனர். அதற்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் என்ன? விசேட நடவடிக்கை பிரிவு. அப்போது கடற்படை தளபதியாக கருணாகுட செயற்பட்டார். அவருக்கு தெரியாமலா அந்த பிரிவு செயற்பட்டுள்ளது? இல்லை, அவருக்கு கீழுள்ள குழு ஒன்றினால் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக முதன் முறையாக அவரே தகவல் வழங்கினார். கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்திலா அல்லது அதற்கு பின்னரா அவர் தகவல்களை வழங்கினார்? பதவியில் இருக்கும் போது. அந்த குழு செயற்பட்டமை குறித்து அந்த கால பகுதியிலேயே விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமல்லவா? ஒரு நபர் குறித்து தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன, பல வருடங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பின்னரே ஏனைய தகவல்களை தேடிக்கொள்ள முடிந்தது. யாழ்குடா நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் நாயகம் ஜெஃப்ரி ஃபெல்டன் வடமாகாண முதலமைச்சரை இன்று சந்தித்து கலந்துரையாடினார்.
வடமாகாண முதலமைச்சர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் வடமாகாண அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அண்மையில் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான பிரேரணை குறித்தும் இதன்போது ஐநா அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் நாயகம் கேட்டறிந்து கொண்டார். என்ன நடக்கின்றது, எங்களுடைய எண்ணங்கள் என்ன, எப்பேற்பட்ட ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது, அரசியல் நிலைமை என்பது சம்பந்தமாக எல்லாம் பல கேள்விகளை கேட்டு எங்களிடமிருந்து பதில் பெற்றுக் கொண்டார். நேரத்திலே இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததன் அர்த்தம் என்ன என்பது சம்பந்தமாக கேள்வியில் கேட்கப்பட்டது. அதன் பதிலாக நாங்கள் ஓரிரு காரணங்களை கூறினோம். இது எங்களுடைய மக்களினுடைய மனோநிலையை வெளிப்படுத்தும் ஒரு ஆவணம் என்றும், எங்களுக்கு சார்பாக இருக்கும் ஒரு அரசாங்கம் இராணுவ முகாம்களை அகற்ற மாட்டோம் என்று வெளிப்படையாக கூறும்போது, அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய உண்மையான நிலை என்ன, எங்களுடைய நடந்த காரியங்கள் என்னென்ன, சரித்திர ரீதியாக என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக உலகுக்கு எடுத்துக்காட்ட முடியாத ஒரு நிலையிலே இருக்கும் போது இப்பேற்பட்ட ஒரு சொல்லை அல்லது ஒரு விடயத்தை அரசாங்கம் கூறியது எங்களுக்கு மனவர்த்தத்தை தந்தது என்பதை காரணம் காட்டி, வேறு பல காரணங்களையும் காட்டி, இந்த நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள், எங்களுடைய மனசிலே மிகவும் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் இருந்தபடியால் அதனை நாங்கள் வெளிக்காட்டியிருக்கின்றோம். வருங்காலத்திலே இரு சமூகங்களிடையே, இரு இனங்களிடையே ஒரு சுமூகமான உறவை வரவழைக்கலாம், மேம்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக எடுத்துக் கூறப்பட்டது. இது சம்பந்தமாக பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கு நாங்கள் பதில் கூறினோம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பான பிரேரணை பிற்போடப்பட்ட விடயம் குறித்தும் ஐநா அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் நாயகம் தெளிவுபடுத்தியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒரே ஒரு முறைதான் பிற்போடப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிவரும் என்பதையும் குறிப்பிட்டார். அதே நேரத்திலே இந்த அரசாங்கத்திற்கு சற்று காலம் அனுமதித்தால் என்ன என்ற ஒரு எண்ணம், இது சம்பந்தமான அந்த பல நாடுகள் இடையே அந்த ஒரு கருத்து நிலவியதன் காரணமாகத்தான் இது நடைபெற்றது என்றும், முன்னைய ஜனாதிபதியைப் போல் அல்லாது மக்களிடையே ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் சற்று காலம் கொடுப்பதில் பிழையில்லை என்ற ஒரு அர்த்தத்திலே, அந்த அடிப்படையிலே இவ்வாறு செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவை எடுக்கிறது அந்த நாடுகள் சேர்ந்து என்ன முடிவை எடுக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் இவை நடைபெறுகின்றன. ஆகவே அந்த நாடுகளினுடைய முடிவு அவ்வாறாக இருந்தால், நான் கேட்டுக்கொண்டது என்னென்றால், இது அந்த தருணத்திலே நீங்கள் அதனை நழுவ விட்டால் என்ன செய்வது என்று, அது எந்த காலத்திலும் அது நழுவ விடப்பட மாட்டாது. செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிக்கொண்டு வரப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்தார். இதேவேளை வடமாகாண ஆளுநர் எஸ் பலிககாரவையும் ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் நாயகம் ஜெஃப்ரி பெல்ட்மன் சந்தித்து கலந்துரையாடியதோடு இன்று காலை சிவில் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய முதலமைச்சருக்கு வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 6 உறுப்பினர்கள் தனக்கு சத்திய கடதாசி மூலம் அறிவித்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவிக்கின்றார். அத்துடன் தமது கட்சியின் 2 உறுப்பினர்களும் தற்போதைய முதலமைச்சருக்கு வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார். அதன்படி மொத்தமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 8 உறுப்பினர்கள் தற்போதைய முதலமைச்சருக்கு வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் பெற தீர்மானித்துள்ளனர். முன்னாள் அமைச்சரான விமலவீர திசாநாயக்க, உத்துமா லெப்பை, எம்எல்ஏ அமீர், WD வீரசிங்க, DM ஜெயசேன மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர் ஜெயந்த விஜயசேகர ஆகிய 6 உறுப்பினர்களும் இன்று தமது சத்திய கடதாசிகளை கையளித்துள்ளனர். முதலமைச்சருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்து இதற்கு முன்னர் ஆளுநருக்கு வழங்கியிருந்த சத்திய கடதாசிகளை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக இன்று சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய கடதாசிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த 14 உறுப்பினர்கள் சத்திய கடதாசி மூலம் எங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தோம். நாங்கள் பேசிக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை மீறி பல நடவடிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டதனால் இதனை கண்டித்து நாங்கள் இன்று 6 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர், கிழக்கு மாகாண ஆளுநர்,
திரு ஆகஸ்டின் பெர்னாண்டோ அவரோடும் நாங்கள் முதலமைச்சர் ஆபீஸ் அவர்களுக்கு வழங்கிய இந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறோம். சில நிபந்தனைகளுடன் நாங்கள் ஆதரவை வழங்கினோம். அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டு தன்னிச்சையாக முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஆட்சி செய்கின்ற ஒரு அநியாயமான விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் மந்திரி பதவிகளை அவர்களை தீர்மானித்து வழங்குகின்றார்கள். அந்தந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட மந்திரி பதவிகள் கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகைகள் நிபந்தனைகள் மீறப்பட்டபடியால் நாங்கள் கொடுத்த ஆதரவை இன்று 6 பேர் கௌரவ உறுப்பினர்கள் விலக்கிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பலர் இந்த ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபை 4 உறுப்பினர்கள் இன்று காலை என்னை சந்தித்தனர். அவர்கள் 6 கடிதங்களை என்னிடம் கையளித்தனர். வந்திருந்த 4 மற்றும் ஏனைய 20 கடிதங்கள் அதில் இருந்தன. தற்போது பதவியில் உள்ள முதலமைச்சருக்கு ஆதரவு வழங்குவதில்லை என அவர்கள் கூறியதுடன் அதற்கான பல காரணங்களையும் தெளிவுபடுத்தினர். அதனை நான் ஆவணப்படுத்தி வைத்துள்ளேன். அதிகார பலம் தொடர்பில் தற்போதைக்கு வித பிரச்சனையும் இல்லை. பெரும்பான்மை பலத்தை காண்பித்தால் சட்டத்தில் அதற்கான சில முறைகள் இருக்கின்றன. நான் அதன்படி செயற்படுவேன். இதேவேளை தமது கட்சியின் 2 உறுப்பினர்களும் சத்திய கடதாசிகளை ஆளுநரிடம் கையளித்துள்ளதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார். திருவண்ணாமலையிலே கௌரவ ஆளுநரிடம் கடந்த வாரங்களிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸும் சேர்ந்து செய்து கொண்ட முதலமைச்சர் நியமனத்தை எங்களுடைய 8 உறுப்பினர்கள் நாங்கள் என்று அவர்களுடைய ஆதரவை மீளப் பெறுகிறோம் என்று கடிதத்தை வழங்கிவிட்டு நாங்கள் தமிழ் கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்களோடு பேசியிருக்கிறோம். உங்களுடைய எதிர்காலத்திலே ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக உங்களுடைய முடிவுகளை பேசிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் சிறிய கட்சிகளாக 5 கட்சிகள் சேர்ந்த உறுப்பினர் இருக்கிறோம். எதிர்காலத்தில் எப்படி இதை கொண்டு நடத்துவது சம்பந்தமாக உங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். இந்த அழைப்பு குறித்து நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனிடம் வினவினோம். கிழக்கு மாநில சபை உறுப்பினர்கள் கண்டவர்கள் அவர்கள் தாங்கள் தற்போதைய முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவு வாபஸ் பெற்றிருப்பதாகவும் அது விடயம் சம்பந்தமாக ஆளுநருக்குரிய தகவலை கொடுத்திருப்பதாகவும் எங்களுடன் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து கிழக்கு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க விரும்புவதாகவும் அவர்கள் சொன்னார்கள். என்ன கண்டவியல் 6 பேர் சொல்லிச்சினம் 7 பேர் தாங்கள் வாபஸ் பண்ணிருக்கிறோம், இன்னும் 3 பேர் வாபஸ் பண்ண மாதிரி சொல்லிச்சினோம். இது விடயம் சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டியது எமது மாகாண சபை உறுப்பினர்கள். நான் அவர்களுக்கு இந்த கர்மத்தை அறிவிச்ச பிறகு நீங்கள் பிறகுதான் உங்களுக்கு எதையும் சொல்லலாம் சொல்லியிருக்கிறேன். 37 உறுப்பினர்களை கொண்ட கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 14 ஆசனங்களையும், தேசிய சுதந்திர முன்னணி 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 7 ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன. அதன்படி ஆளும் தரப்பை 22 உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 11 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் 4 உறுப்பினர்களும் அடங்கலாக 15 பேர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினர். மத்திய அரசாங்கத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினை தொடர்ந்து கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து ஏற்பட்ட சர்ச்சைகளின் இறுதியில் மாகாணத்தின் புதிய முதலமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஹாஃபிஸ் நசீர் அகமட் கடந்த மாதம் 6ஆம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஹாஃபிஸ் நசீர் அகமட்டை முதலமைச்சராக நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 13 உறுப்பினர்களும் தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினரும் அண்மையில் தமது சத்திய கடதாசிகளை வழங்கியிருந்தனர். அதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஏனைய 5 உறுப்பினர்களும் ஹாஃபிஸ் நசீர் அகமடை முதலமைச்சராக நியமிப்பதற்கு ஆதரவு தெரிவித்தனர். அதன்படி முதலமைச்சருக்கு மாகாண சபையில் 20 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்தது. இந்த நிலையில் அமைச்சர் பதவிகளை வழங்குவது தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு மத்தியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி 2 அமைச்சர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் தவிசாளரான ஆரியவதி கலபதி கல்வி மற்றும் காணி அமைச்சராகவும், எம்ஐ மன்சூர் வீதி மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். ஏற்கனவே இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் கிழக்கு மாகாணத்தில் இதுவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் 8 பேர் முதலமைச்சருக்கு வழங்கியுள்ள ஆதரவை வாபஸ் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அண்மையில் நடைபெற்ற மின்னல் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீலங்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தனிடம் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் முஸ்லிம் மக்கள் நாங்கள் பாய்க்கவில்லை, பெரும்பான்மையின சிங்கள மக்கள் நாங்கள் பாய்க்கவில்லை. ஆனால் மக்களுடைய ஜனநாயக தீர்வுகளுக்கு, மக்களுடைய ஜனநாயக முடிவுகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள்
மக்களுடைய ஜனநாயக தீர்வுக்கு மதிப்பளித்து அதன் அடிப்படையில் அந்த மக்களுடைய தீர்வின் மூலமாக மக்கள் பெறக்கூடிய உறுத்துதலை நாங்கள் விட்டுக் கொடுப்போமா இருந்தால் நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது. முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைய வேண்டும் என்பதிலே தமிழ் பேசும் மக்கள், குறிப்பாக முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் மீண்டும் குரல் பலமுறை எழுப்பி வருகிறார்கள். அதே போல முஸ்லிம் மக்களும் எழுப்பி வருகிறார்கள். இரு சமூகம் இணைந்து வாழ வேண்டும், இணைந்தால் தான் பெரும்பான்மைக்கு எதிராக நாம தீர்வை பெற முடியும் என்று. ஆனால் நீங்களும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இருக்கின்ற காலகட்டத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறீர்கள். ஆனால் இருவரும் அரசியல் ரீதியாக கூட இணைய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் முஸ்லிம் மக்களும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடகிழக்கை மாத்திரமல்ல, நாட்டின் ஏனைய பகுதிகளில் தாங்கள் அரசாங்கத்துடன் மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த பதவியில் தங்களுக்கு முக்கியம். அந்த பதவிகளின் மூலமாக தமக்கு கிடைக்கின்ற சில சலுகைகள் தமக்கு முக்கியம் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். எம்மை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தை நாங்கள் உதாசீனம் செய்ய மாட்டோம். நாங்கள் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சிக்கு நாங்கள் உதவுகின்றோம். ஆனால் மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் சேரவில்லை. ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் சேருவதற்கு முன்பதாக பிராந்திய ரீதியாக நமக்கு ஒரு முறையான சுயாட்சி வர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அவருடைய மக்களுக்காக அவர்கள் செயல்படவில்லை, தங்களுக்காக அவர்கள் செயல்படுகின்றார்கள். இதுதான் உண்மை. இந்த வித்தியாசத்தின் காரணமாகத்தான் நமது இணக்கப்பாடு, நமது ஒருமித்த செயல்பாடு பலமடைய முடியாமல் இருக்கின்றது. இது மாற வேணும். அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவிக்கிறது. அதிகார பரவலாக்கத்தையும் ஜனநாயகத்தையும் இலங்கை அரசிடம் கோரி நிற்கும் சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் அதிகாரங்களை பகிரவும் ஜனநாயக வழிமுறைகளை மேற்கொள்ளவும் பழக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி வலியுறுத்தியுள்ளார். கிழக்கு மாகாண சபையின் அமைச்சு பதவி தொடர்பிலான இழுபறி நிலை குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் தமிழரசு கட்சி கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களை அமைச்சர்களாக தெரிவு செய்வது குறித்தும் தனது ஆதங்கத்தை வி ஆனந்த சங்கரி வெளிப்படுத்தியுள்ளார். பதவிக்காக தமிழ் மக்களை பலிகாடாய் ஆக்குவதால் தமிழ் மக்களின் எதிர்காலம் இனிவரும் காலங்களில் கேள்விக்குறியாகிவிடும் என அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயக அமைப்பை உருவாக்க வேண்டிய தருணம் தற்போது உதயமாகியுள்ளதாகவும் வி ஆனந்த சங்கரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுகுறித்து கருத்து தெரிவித்தனர். அமைச்சு பதவிகளை ஏற்றிருந்தால் நாங்கள் அவர்களுடன் கட்டுப்பட்டவர்களாக மாறுவோம். அந்த கட்டுப்பாடை அரசாங்கம் எம்மேல் திணிக்க முடியாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தப்புக்களை விடுகின்ற பொழுது தட்டு கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எந்த நாட்டில் எமது கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டே தவிர ஏனைய தமிழ் கட்சிகளிலோ அல்லது வேறு கட்சிகளிலோ இருப்பவர்களுக்கு அந்த திராணி இல்லை. அவர்களுக்கு அந்த திராணி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறவர்கள் அதை கோர முடியாது நிற்கிறார்கள். அந்த நிலையில்தான் நாங்கள் அமைச்சர் பதவியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே ஜனாதிபதியிலே தோல்வி கண்டவர்கள் கூறுகின்றார்கள், தாங்கள் தோல்வி கண்டதற்கு பிற்பாடு எங்களை பார்த்து அவர்கள் விரல் நீட்டுகின்றார்கள், நாங்கள் கிழக்கு மாகாண சபையில் தோற்றுவிட்டோம் என்று. நிச்சயமாக நாங்கள் இதில் ஒன்றை கோருகின்றோம், நாங்கள் தோற்றவர்கள் அல்ல, நாங்கள் வென்றவர்கள், வென்று கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அமைச்சு பதவிகளிலே தோற்றுவிட்டோம் என்று. நிச்சயமாக நாங்கள் தோற்கவில்லை. இந்த கிழக்கு மாகாணத்தில் அமைச்சு பதவி எடுப்பது என்பது கூட நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டோ அல்லது சலுகைக்கு ஆசைப்பட்டோ அல்லது வியாபாரத்தில் சலுகைகளையும் சேர்ந்து ஆசைப்பட்டோ நாங்கள் எடுக்கவில்லை. நாங்கள் எடுக்கின்ற விடயம் என்னவென்றால், கிழக்கு மாகாணம் என்பது கடந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாகாண சபையில் எமது இந்த தமிழ் மக்கள்
தமிழ் பேசும் மக்கள், இவ்வாறான இந்த படுவான்கரையிலே இருக்கக்கூடிய மக்கள், கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பின்தங்கிய மக்கள், இயற்கை அனர்த்தத்தினாலும் போர் அனர்த்தத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் மக்கள் எங்களிடம் கூறுகின்றார்கள், ஒரு இணைந்த இந்த கிழக்கு மாகாண சபையிலே ஆட்சி செய்யுமாறு கூறுகின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை கேட்டிருந்தோம். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட அந்த மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பல வழிகளில் ஓரம் கட்டியிருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தனவுக்கு சொந்தமானது என கூறப்படும் விமான நிறுவனம் ஒன்றினால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற பொருட்களை கொண்டு செல்லும் விமானம் ஒன்று தற்போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்த்தனவிற்கு சொந்தமானது என கூறப்படும் விமான நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு அமைவாக குறித்த விமானம் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் பொருட்களை விநியோகிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வெளியிட்டுள்ள புகைப்படம் மற்றும் தகவல்களுக்கு அமைவாக போயிங் 727 ரக விமானம் பொருட்களை ஏற்றிச் செல்லும் விமானமாகும். இந்த ரக விமானங்கள் தற்போது தயாரிக்கப்படாத நிலையில் இதன் விலை $2 மில்லியன் அமெரிக்க தாண்டுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து சாக்கு வலய நாடுகளுக்கு பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக சஜின் டிவாஸ் குணவர்த்தனவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் விமான நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் லங்கன் காகோ என பெயரிடப்பட்டுள்ள இந்த விமானம் சுமார் 1 வருட காலமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பொருட்கள் விநியோக பிரிவில் ஸ்ரீலங்கன் விமான சேவை எனும் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் இந்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காட்சியே இது. விமான நிலைய அதிகாரிகளின் தகவல்களின் பிரகாரம் இவ்வாறான விமானம் ஒன்றை நிறுத்தி வைப்பதற்கு மாதம் ஒன்றுக்கு $4000 செலுத்தப்பட வேண்டும். சஜின் டிவாஸ் குணவர்த்தனவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் விமான நிறுவனம் இந்த விமானத்தை எவ்வாறு பெற்றுக் கொண்டுள்ளது? இந்த விமானத்தின் உண்மையான உரிமையாளர் யார்? பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தனவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளது. அவர் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் அடிப்படையில் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 3ஆம் நாள் அமர்வு திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான ஆணைக்குழுவின் அமர்வுகள் மாலை 5 மணி வரை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இன்றைய 3ஆம் நாள் அமர்விற்கு 98 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய அமர்வில் பங்கேற்ற 108 பேரிடம் சாட்சியங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு 159 பேர் புதிதாக முறைப்பாடு செய்வதற்கு வருகை தந்ததாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் HW குணதாச தெரிவித்தார். அவர்களில் 109 பேரிடம் இன்றைய தினமே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏனையவர்களை நாளைய தினம் நடைபெறும் அமர்வில் கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தமக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்து 3வது நாளாகவும் திருகோணமலையில் மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். ஐக்கிய நாடு சேவைதான் எங்களோட பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு தரணும். எங்களுக்கு இதுவரையில வேற எங்களுக்கு இங்க கொடுத்தும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நீங்க நினைக்க எங்களுக்கு ஐக்கிய நாடு சேவைதான் எங்களுக்கு தரணும். எங்க பிள்ளை கேட்குது, எங்களோட பிள்ளைகள் வேற பிள்ளைகள் கேட்குது, அப்பா அப்பாங்கன்னு கேட்குது. எங்களுக்கு இந்த பிள்ளை வேணும், ஒரே மகன் தான் எனக்கு. அந்த மகனை கண்டுபிடிச்சுட்டாங்க. எங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவன் நிறைய நான் இனிமே ஒரு இடமும் போகல. அது நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். இந்த பிள்ளைய இந்த இதுதான் எங்களுக்கு கடைசி முடிவு. நாங்க இதுதான் எங்களுக்கு வேற ஒரு இடமும் போக மாட்டோம். நாங்க இந்த வினாடி சேவையெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இவங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் எங்களோட பிள்ளைய. கடந்த 1.5 வருடங்களாக 2000 பேரை பார்த்த இந்த குழு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் 20,000 பேருடைய விண்ணப்பங்களையும் பார்ப்பதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கப் போகின்றது? இன்னும் புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் எத்தனை வருடங்களாக மக்கள் இந்த
குழுவின் முன் ஏறி இறங்க வேண்டும். ஆகவே நீதியான விசாரணை, ஐநா விசாரணை ஒன்றே, இல்லாவிட்டால் ஐநாவுடைய இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் குழு இலங்கைக்கு வருகை தந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி வவுனியா கட்குளம் பிரதேச மக்கள் மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா கோயில்குளம் சந்தையிலிருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக சென்ற மக்கள் மாவட்ட செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நலன்புரி நிலையங்களிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு குறித்த பிரதேசத்தில் குடியேற்றப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள போதும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். காணி வழங்கப்பட்டது, காணி வழங்கப்பட்டு 8 வருடம் முடிவடைகிற நிலையில இருக்குது. ஆனா எங்களுக்கு அறநிரந்தர வீடு ஒரு வீடை கட்டி கொடுத்தாங்க. அதுல மலைக்கு நாங்க இருக்கல, குழந்தைகளை வச்சு கொண்டு இருக்கல நிலைமையில நாங்க பெரும் கஷ்டப்படுறோம். தமக்கு வழங்கப்பட்ட அரை நிரந்தர வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் வீட்டு திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வீடு இருந்தா தான் நாங்க அடுத்த வருஷம் இந்த மலைக்காவது நாங்க நிம்மதியா எங்க பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை எத்தனை வீட்டுல கூட பிடிச்சு கொண்டு வச்சு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இந்த அரசாங்கத்துக்கு அது கூட தெரிய இல்லைன்றதுதான் நாங்க கவலைப்படுறோம். வயல் காணி தான் கொடுத்துருக்கு, தண்ணி இன்னுமே ஊறுது. மழை பெஞ்சா ஒரு பக்கம் செவத்துக்குள்ளால தண்ணி வந்து வீட்டுக்குள்ளால வந்துடும். எங்களுக்கு வீட்டுல அடுப்பு மூட்டி சமைக்க மேலாது, வீட்டுக்குள்ள இன்னுமே இருக்கலாது, வீடு ரோட்டுகள்ல நடக்கலாது. ரோட்ல வர தண்ணி ஃபுல்லா காணிக்கல வந்துடும். அப்ப ரோட்டுக்குள்ள என்னன்னு இருக்கு? ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால எங்களுக்கு ரோட்டு பிரச்சனை செய்யணும், வீட்டு திட்டம் முதல் முக்கியமா முடிச்சு தரணும். எங்களுக்கு இந்த கஷ்டம், நாங்கள் எல்லாருமே கூலிக்காரர் தான். அசாதாரண சூழ்நிலையினால் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தற்போது அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகள் யுத்தத்தின் தடங்களை கடந்த காலங்களில் அதிகம் தாங்கியிருந்தன. யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரும் சோதனை சாவடிகளும் வீதி தடைகளும் ரணமிக்க கடந்த காலங்களை மக்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தது. இருப்பினும் தற்போது புனரமைக்கப்பட்டு வரும் வீதிகளும் வெள்ளைப்பூசி சீராக்கப்படும் கட்டடங்களும் இயல்பாக பயணிக்கும் மக்களும் ஏனைய நகரங்கள் போன்று யாழ்ப்பாணமும் இயல்பு நிலைக்கு திரும்புவதனை உணர்த்தி நிற்கின்றன. பொருளாதார மையமாக கடந்த காலங்களில் காணப்பட்ட யாழ் நகரம் தற்போது பழைய நிலைக்கு திரும்புவதற்கு புதிய காவட் வீதிகள், வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் சந்தைகள் என்பன சான்றாக உள்ளன. எனினும் தமது தேவை தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். எமது யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்ற புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய குறைகள், துன்பதுயரங்கள் போன்றவற்றை விலாவாரியாக கண்டறிந்து அவற்றுக்கு நிவாரணம் வழங்குகின்ற வகையிலே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முறையிலே இங்குள்ள எம்மால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிரதிநிதிகளுடைய உறுதுணையோடு எமக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நாட்டு ஜனாதிபதி அதிமேதகு மைத்ரிபால சிறிசேன வாரது எங்கட நாட்டுக்கு அது ஒரு பெருமையா இருக்கிறது. அதோட எங்கட யாழ்ப்பாண மண்ணுக்கு வாரத எங்கட யாழ்ப்பாண மக்கள் மீந்த சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கணும். அதால நாங்கள் ஜனாதிபதியிட்ட கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னு சொன்னா, சுமாராக 4 வருடங்களுக்கு மேலாக பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அதுடன் தொண்டர் ஆசிரியர்களாகவும் சுகாதார தொண்டர்களும் நீண்ட நெடுங்காலமாக நியமனம் வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே எங்களோட ஜனாதிபதியின் வருகையோட இவர் எங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்ப்போட நாங்கள் யாழ்ப்பாண மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழ் அபிவிருத்தியில் முக்கிய மைல்கல்லாக தெற்கையும் வடக்கையும் இணைக்கும் உறவு பாலமான யாழ் தேவி கடந்த வருட இறுதியில் யாழ் மண்ணை சென்றடைந்திருந்தமை விசேட அம்சமாகும். இலங்கையில் உண்மையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி குறிப்பிடுகின்றார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இன்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 28வது அமர்வில் ஜான் கெரி கலந்து கொண்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பான தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம். வணக்கம்.